தென்மேற்கு பருவமழையின் கோர தாண்டவத்தால் ஒட்டுமொத்த கேரள மாநிலமும் நிலச்சரிவுகளாலும் கரை புரண்டோடும் வெள்ளத்தாலும் நிலைகுலைந்து போயுள்ளது. மழை வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகளில் சிக்கி இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பம்பை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு மற்றும் மலைப்பாதைகளில் நிலவும் நிலச்சரிவு அபாயங்கள் காரணமாக சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீவிரமடைந்துள்ள பருவமழை காரணமாக கேரள மாநிலத்தின் பல மாவட்டங்கள் இன்று அடையாளம் தெரியாத அளவுக்கு வெள்ளக்காடாக மாறியுள்ளன. பத்தனம்திட்டா, இடுக்கி, கோட்டயம், மலப்புரம், வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்கள் தான் இந்த இயற்கை சீற்றத்தின் மிக கொடூரமான முகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இடுக்கி மாவட்டத்தின் வீர்மேடு மற்றும் தொடுப்புழா பகுதிகளில் கடந்த ஒரே நாளில் 200 மில்லி மீட்டருக்கும் அதிகமாக கொட்டி தீர்த்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இயற்கையின் இந்த கோர தாண்டவத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோட்டயத்தின் பூஞ்சார் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு வீடே இருந்த இடம் தெரியாமல் சரிந்து விழுந்தது. அதிலிருந்த தாயும் மகனும் மண்ணோடு மண்ணாக புதைந்து போன காட்சி பார்ப்போரின் நெஞ்சை பதற வைக்கிறது. ஈராற்றுப்பேட்டை, வாகமன் மலைப்பாதைகளில் பெய்த கனமழை காரணமாக பாதையின் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகளும் திடீர் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மறுபுறம் சமவெளி மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்குகளால் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. பம்பை, மணிமலா, மீனாட்சி ஆகிய முக்கிய ஆறுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. வாழ்நாள் முழுவதும் வியர்வை சிந்தி சிறுக சிறுக சேர்த்த சேமிப்பில் கட்டிய வீடுகள் சேதமடைந்தும் வெள்ளத்தால் சூழ்ந்தும் இருப்பதை பார்த்து செய்வதறியாது கண்ணீருடன் மக்கள் தவித்து வருகின்றனர். இதேபோல் பத்தனம்திட்டா மாவட்டத்தின் முக்கிய நகரமான ரன்னியில் இடுப்பளவை தாண்டி சில இடங்களில் ஆள் உயரத்திற்கு வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கடைகள், வணிக வளாகங்கள், எரிபொருள் நிலையங்கள் என அனைத்து இடங்களை வெள்ளம் ஆக்கிரமித்துள்ளது. தங்களின் வாழ்நாள் சேமிப்பில் கட்டிய வீடுகள் தண்ணீரில் சேதமடைந்துள்ளதை பார்த்து பலர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவினால் இதுவரை 30க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்துள்ளதாகவும் 7600க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் தங்களின் உடைமைகளை இழந்து நிவாரண முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கரைகான துயரத்திற்கு நடுவே மனித நேயத்தின் பெருங்கரங்கள் ஒட்டுமொத்த கேரளத்தையும் தாங்கி பிடித்து வருகின்றன. உயிரை பணயம் வைத்து சீரிப்பாயும் வெள்ளத்திலும் இடிந்து விழும் மலைகளுக்கு நடுவிலும் இறங்கி தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் உள்ளூர் வீரர்களும் கைகோர்த்து தங்களின் சொந்த சகோதரர்களைப் போல மக்களை பத்திரமாக மீட்டு வருகின்றனர். தங்களின் உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு அரசாங்கமும் பல தன்னார்வ அமைப்புகளும் உதவிகளை வழங்கி அவர்களின் கண்ணீரை துடைக்க கரம் கோர்த்து நிற்கின்றன. இதற்கு மத்தியில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடைபெறும் நிரபுத்திரி பூஜையை ஒட்டி சுவாமியை தரிசிக்க ஆவலோடு கிளம்பிய ஐயப்ப பக்தர்களுக்கு பத்தனம்திட்டா மாவட்ட நிர்வாகம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. பம்பை ஆற்றில் ஓடும் காற்றாற்று வெள்ளம் பார்ப்பதற்கே பயங்கரமானதாக தோன்றுவதால் பக்தர்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே மலைப்பாதைகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுவதாலும் எந்நேரமும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாலும் பக்தர்கள் தங்களின் சபரிமலை பயணத்தை ஒத்திவைக்குமாறு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளனர். மழையின் வேகம் தற்போது சற்று குறைந்திருந்தாலும் தேங்கி நிற்கும் வெள்ளத்தாலும் எந்நேரமும் சரிய காத்திருக்கும் மலைகளாலும் இன்னும் ஆபத்து முழுமையாக நீங்கவில்லை. அடுத்த சில நாட்களுக்கு மக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் உதவி தேவைப்படுவோர் அவசர உதவி எண்களை அழைக்கலாம் என்றும் கேரள அரசு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது.